புத்தகம் 4. மணிக்கியும் சோதிடரும். அகவை 19 முதல் 28. பிரிவு 1. இந்த 9 ஆண்டுகளில் எனது 19 வயது முதல் 28 வயது வரை நான் மயங்கியும் மயக்கியும் ஏமாந்தும் ஏமாற்றியும் பல இச்சைகளில் வாழ்ந்தேன். பொது வாழ்வில் என்னை கலைப்புலத்தின் ஆசிரியராக காட்டிக்கொண்டு தனிப்பட்ட வாழ்வில் பொய்யான ஒரு சமய நம்பிக்கையை அறிக்கையிட்டேன். ஆசிரியராக ஆணவத்தோடும் சமய நம்பிக்கையாளராக மூட நம்பிக்கையோடும் மொத்தத்தில் வெறுமையாகவும் இருந்தேன். ஒரு பக்கம் நாடக அரங்குகளில் கிடைக்கும் புகழ், பாடல் வரிகளை வாசிப்பதற்காக பெற்ற பரிசுகள், புற்களால் வேயப்பட்ட மாலைகள் என பகிரங்கமான மனமகிழ்வுகளிலும் கட்டுப்படுத்த முடியாத இச்சைகளிலும் உழன்றேன். மற்றொரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், புனிதர்கள் என்று தங்களுக்கு பெயர் சூட்டிக் கொண்டு திரிந்தவர்களின் வயிற்றுக்கு என் மடமையினால் உணவு தந்து அவர்களின் வயிறுகள் உருவாக்கும் வானதூதர்கள் மற்றும் கடவுளர்கள் கொண்டு வரும் விடுதலைக்காக தவமிருந்தேன். இப்படித்தான் என் வாழ்வு கழிந்தது. இவைதாம் எனது மற்றும் என்னால் என்னோடு ஏமாற்றப்பட்ட என் நண்பர்களின் செயல்பாடுகளாக இருந்தன. ஆணவமிக்கோர் என்னை பார்த்து சிரிக்கலாம். என் கடவுளே, அவர்கள் தங்களின் ஆன்மாவின் நலனுக்காக இன்னும் தங்களையே தாழ்த்தி உம்முன் பணிந்து வணங்கவில்லை. இருந்தாலும் எனக்கு வெட்கம் தருபவற்றை நான் உம்முன் அறிக்கையிடுகிறேன். ஏனெனில் இது எல்லாம் உம் புகழுக்காகவே. நான் உம்மை வேண்டுகிறேன். நான் என் நினைவலைகளில் பயணம் செய்து இப்போது இருப்பது போல நான் அவற்றைக் கண்டு என் கடந்த கால தவறான வாழ்வின் வளைவுகளை உம் திருமுன் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பலியாக படைக்க என்னை அனுமதியும். நீர் இன்றி நான் யார்? எனது அழிவுக்கான ஒரு வழியே அன்றி நான் யார்? நான் நன்றாக இருக்கும்போது, எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்போது நான் யார்? உம் பாலை அருந்தி நீர் தரும் அழியா உணவினால் ஊட்டம் பெறும் ஒரு மழலைதானே. மனிதன் வெறும் மனிதனாக இருக்கும்போது அவன் யார்? அவன் யாராயிருந்தாலும் எமது வலுவின்மையையும் பலவீனத்தையும் ஏழ்மை நிலையையும் கண்டு வலிமையானவர்களும் ஆற்றல் படைத்தவர்களும் ஏளனம் செய்யட்டும். ஆனால் நான் உம்மிடம் மனம் திறக்கிறேன். பிரிவு 2. சில ஆண்டுகள் நான் பேச்சாற்றல் கலை ஆசிரியராக இருந்தேன். பேராசையினால் ஆட்கொள்ளப்பட்ட நான் என் பேச்சாற்றலால் என் எதிராளியை வெற்றி கொள்வதில் கருத்தாயிருந்தேன். இருந்தாலும் தலைவரே, நீர் அறிவது போல என்னிடம் நற்பண்புகளும் நன்னயமும் கொண்ட மாணவர்கள் சிலர் இருந்தனர். அவர்கள் அப்படித்தான் அழைக்கப்பட்டார்கள். எந்த ஒரு ஏமாற்று வேலையோ அல்லது ஏமாற்றும் யுக்தியோ இல்லாமல் பேச்சாற்றலின் யுக்தியை பயன்படுத்தி அவர்கள் குற்றமற்றவருக்கு எதிராக அதை பயன்படுத்த வேண்டும் என்றல்ல, மாறாக குற்றவாளிக்கு சார்பாக அதை எப்படி கைக்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கற்பித்தேன். கடவுளே, நீர் தூரத்தில் நின்று கொண்டு வழுக்கும் தரையில் நான் விழுவதையும், நான் என் ஆசிரிய பணியில் மிகுந்த புகை நடுவே என் நாணயத்தை கண்டுகொண்டு வீணானதை விரும்பிய பொய்யானதை தேடிய மக்களுக்கு அதை வெளிப்படுத்தியதையும் பார்த்து கொண்டு நின்றீர். அந்த நாட்களில் நான் ஒரு பெண்ணோடு உறவு கொண்டிருந்தேன். முறையான திருமணத்தால் என்னோடு இணைக்கப்பெற்ற துணை அல்ல அவள். எனது அலைந்து திரிகிற ஆசையிலும் என் விவேகமற்ற நிலையிலும் நான் அவளை கண்டுபிடித்தேன். இருந்தாலும் அவளுக்கு நான், எனக்கு அவள் என்று அவளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன். அவளோடு இருந்த நாட்களில் நேரிடையாக இதை கண்டேன். குடும்பத்தை அமைப்பது என்ற நோக்கில் நடைபெறும் திருமணத்திற்கும் வெறும் உடலுறவுக்காக இருவர் அளிக்கும் சம்மதத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. 2ஆம் வகை உறவில் குழந்தை பெற்றெடுத்தல் அவர்களின் நோக்கத்திற்கு எதிராக நடைபெறுகிறது. ஆனால் முதல் வகை உறவில் குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் தங்களின் பெற்றோரின் அன்பை பெற்றுவிடுகின்றனர். மேலும் நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன், ஒரு பாடல் போட்டிக்காக நான் அரங்கத்திற்குள் செல்ல முடிவு செய்தபோது என் வெற்றியை நிர்ணயிக்க நான் எவ்வளவு தொகை தருவேன் என்று கேட்குமாறு குறி சொல்வோன் ஒருவன் என்னிடம் ஆள் அனுப்பினான். ஆனால் நான் அத்தகைய செயலை வெறுக்கிறேன் என்றும் அம்மாதிரியான தவறான மர்மங்களை ஒதுக்குகிறேன் என்றும், நான் பெறப்போகிற மகுடம் பொன்னால் ஆனதாக இருந்தாலும் அழியா வாழ்வை தருவதாக இருந்தாலும் என் வெற்றிக்காக ஒரு ஈயையும் பலியிட அனுமதிக்க மாட்டேன் என்றும் பதில் கூறி அனுப்பினேன். ஏனெனில் என் வெற்றிக்காக விலங்குகளையும் பறவைகளையும் பலியிடுவதும்
அவற்றால் தீய ஆவிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதும் அவனது நோக்கமாக இருந்தது. எனது இந்த நிராகரிப்பு நீர் விரும்பும் இதயத் தூய்மையால் எழுந்தது அல்ல. ஏனெனில் அந்நாட்களில் நான் உம்மை அன்பு செய்யவில்லை. ஒளி போன்ற பருப்பொருள்கள்தாம் நீர் என்பதைத் தவிர வேறு எந்த புரிதலும் எனக்கு இல்லை. இப்படிப்பட்ட புனைவுகளின் பின் பெருமூச்சு விட்டுச் செல்லும் ஆன்மா உமக்கு எதிராக பரத்தமையில் ஈடுபடுவதில்லையா? அது பொய்களை நம்பி காற்றை உட்கொண்டு கீழே காற்றை பிடிக்க ஓடுவதில்லையா? என் சார்பாக பேய்களுக்கு பலியிடப்படுவதை மறுத்த நான் மணிக்கேய மூட நம்பிக்கையால் என்னையே பேய்களுக்கு பலியாக்கினேன். காற்றை உண்பது என்பது பேய்களை உண்பது இல்லையா? அதாவது ஒருவர் தனது தவறுகளாலும் பிழைகளாலும் பேய்களின் மகிழ் பொருளாகவும் அவற்றுக்கு ஏளனமாகவும் மாறுவதில்லையா? பிரிவு 3. இருந்தாலும் தங்களது கருத்துக்களை திணிப்பவர்களான சோதிடர்களை கலந்து ஆலோசிப்பதை நான் நிறுத்தவில்லை. ஏனெனில் அவர்கள் எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்காக பலிகள் செலுத்துவதோ அல்லது தீய ஆவிகளிடம் வேண்டுதல் செய்வதோ இல்லை. இருந்தாலும் உண்மையான கிறிஸ்தவ பக்தி இம்மாதிரியான கலையை ஒதுக்கவும் கண்டிக்கவும் செய்கிறது. ஆண்டவரே, உம்மிடம் என் பாவங்களை அறிக்கையிட்டு என்மேல் இரங்கும், என் ஆன்மாவை நலமாக்கும், நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்வது நலமானதே. பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக நான் உம் இரக்கத்தை பயன்படுத்துதல் கூடாது. இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்னும் ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் ஜோதிடர்கள் இந்த கோட்பாட்டை மறுக்கின்றனர். ஏனெனில் நீ பாவம் செய்ய காரணம் விண்ணகத்தால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டது. புதன், சனி, செவ்வாய் என்னும் கோள்களே மனிதனின் செயல்பாடுகளை நிர்ணயிக்கின்றன என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறாக மனிதனை அவனது தவறுகளுக்கு பொறுப்பாளியாக்காமல் அவனை படைத்த கடவுளையும் விண்ணக பருப்பொருட்களையும் விண்மீன்களையும் பொறுப்பாளிகளாக ஆக்குகின்றனர். ஆனால் இனிமையும் நீதியுமானவர், ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு செய்கிறவருமானவர், நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை அவமதிக்காதவர் நம் கடவுளைத் தவிர வேறு யார்? அந்நாட்களில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கிய அனைவரின் நன்மதிப்பையும் பெற்ற ஒருவர் இருந்தார். மாநில ஆளுநராக அவர் இருந்தபோது நான் விரும்பித் தேடிய மகுடத்தை தன் கைகளால் வலுவற்ற என் தலையில் சூடினார். மருத்துவராக அல்ல, ஆளுநராக. ஆணவமிக்கோருக்கு எதிராக நின்று தாழ்ச்சியுடையவருக்கு அருள் வழங்குபவரான நீர் மட்டுமே என்னை வருத்திய நோயை நலமாக்கும் நல் மருத்துவர். அந்த வயதான மனிதர் வழியாக எனக்கு உதவி செய்யவோ என் ஆன்மாவுக்கு நலம் வழங்கும் வாய்ப்பை தரவோ நீர் தவறவில்லை. நான் அவரை நன்றாக அறிந்தபின் அவரது உரையாடலை தொடர்ந்து ஆர்வமுடன் கேட்பவனாக மாறினேன். அவரது உரைநடை அசை பண்பட்டதாக இல்லை என்றாலும் அவரது கருத்துருக்கள் தெளிவானவையாகவும் உற்சாகம் தரும் வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்படுபவையாகவும் இருந்தன. எனது பேச்சிலிருந்தும் என் கேள்விகளிலிருந்தும் நான் ஜாதகம் பார்ப்பவர்களின் புத்தகங்களுக்கு அடிமையாயிருப்பதை அறிந்து கொண்டார். ஒரு தந்தையாக கனிவோடு நான் அவற்றை தூர எறிய வேண்டுமென்றும் தேவையானவற்றுக்கு செலவழிக்க வேண்டிய அக்கறையையும் ஆற்றலையும் உழைப்பையும் குப்பைகள் மேல் வீணாக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். அவரது இளமை பருவத்தில் அவரும் ஜோதிடம் படித்ததாகவும், ஏனெனில் ஜோதிடத்தை தனது தொழிலாக வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் நினைத்ததாகவும் சொன்னார். ஹிப்பாக்ரேட்டஸ் என்னும் மெய்யியலாளரின் தத்துவங்களை புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு இம்மாதிரியான புத்தகங்கள் எளிதாக புரியும். இருந்தாலும் ஜோதிடத்தை விட்டுவிட்டு மருத்துவம் கற்க ஆரம்பித்தார். ஏனெனில் ஜோதிடம் அனைத்தும் பொய் என்றும் ஏமாற்று வேலை என்றும் போலி என்றும் அவர் கண்டுகொண்டார். நேர்த்தியான அறிவு கொண்ட அவர் மக்களை ஏமாற்றி தொழில் செய்து வாழ்வதை விரும்பவில்லை. ஆனால் நீ பேச்சுக்களை கற்பிக்கும் ஆசிரியராக இருக்கிறாய். இத்தொழிலை வைத்து சமூகத்தில் நீ வாழ்கிறாய். ஏமாற்றம் தரும் ஜோதிடத்தை நீ உனது பொழுதுபோக்கிற்காக கற்கிறாய். இதனால் உனது வருமானம் கூடப் போவதில்லை. ஆனால் நான் இதை பொழுதுபோக்காக அல்லாமல் முழு மூச்சாக முழுமையான தொழிலாக கற்று ஜோதிடத்தின் முழு அறிவையும் பெற்றுக்கொள்ள விரும்பினேன் என்பதால் நான் சொல்வதை நீ நம்ப வேண்டும் என்று எனக்கு அவர் அறிவுரை கூறினார்.
ஜோதிடர்களின் கணிப்பும் முன்னறிவிப்பும் பல நேரங்களில் சரியாக இருப்பது ஏன் என்று அவரிடம் கேட்டேன். தனக்கு தெரிந்த சிறப்பான விடையாக அவர் எனக்கு பதிலுரைத்தது என்னவென்றால், அதிர்ஷ்டத்தின் ஆற்றல்தான். இந்த ஆற்றல் இயற்கையின் எல்லா பருப்பொருட்களிலும் நிறைந்திருக்கிறது. ஆகையால்தான் ஒருவர் ஒரு பாடலாசிரியரின் வரியில் தான் நினைக்கின்ற ஒன்றை தேடுகின்ற போது அவர் தேடுவது அவரது கண்களில் வியப்பான முறையில் படுகிறது. மனித ஆன்மாவிலிருந்து எழும் ஒரு மேலான உள்ளுணர்வால் தூண்டப்படும் இது முழுக்க முழுக்க நிதர்சனமான யதார்த்தத்தில் இயல்பாக வெளிப்படுகிறது என்றும், இந்த யதார்த்தம் தேடுபவர் தனது செயலில் காட்டும் கரிசனையில் இருக்கிறது என்றும் அவர் அடிக்கடி சொல்வார். இந்த அறிவுரையை நீர் அவர் வழியாக எனக்கு தந்தீர். என் நினைவில் நீர் பதித்த ஐயத்தை நான் பிற்காலத்தில் எனது தனிப்பட்ட படிப்பின் வழியாகவே சரி செய்ய வேண்டும். ஆனால் அந்நாட்களில் அவரோ, எனது நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர் நெஃப்ரிடியுவோ, நான் ஜோதிடத்தை விட்டுவிடுமாறு வற்புறுத்த முடியவில்லை. அவர்களின் வாதத்தை விட ஜோதிடத்தை எழுதியவர்களின் அதிகாரம் எனக்கு பெரிதாக தெரிந்தது. மேலும் ஜோதிடர்கள் கணிப்பது அப்படியே நடந்தேற காரணம் தற்செயல் நிகழ்வுதானே தவிர நட்சத்திரங்களைப் பற்றிய அறிவியல் அல்ல என்பதை நிரூபிக்க என்னால் இயலவில்லை. பிரிவு 4. நான் முதலாக என் சொந்த ஊரிலேயே ஆசிரியராக பணியை தொடங்கிய அந்நாட்களில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனுக்கும் எனக்கும் பொதுவான விருப்பங்களும் ஆர்வங்களும் நிறைய இருந்ததால் நாங்கள் இன்னும் அதிக நெருக்கமானோம். அவனுக்கு என் வயதுதான். நாங்கள் இருவருமே மலரும் இளமையில் இருந்தோம். சிறு வயதிலிருந்தே அவன் என்னோடு வளர்ந்தவன். நாங்கள் ஒன்றாக பள்ளிக்குச் சென்றோம், ஒன்றாகவே விளையாடினோம். ஆனால் அன்று எங்களுக்குள் நட்பு இருந்ததில்லை. ஆனால் நட்பாக மலர்ந்தபோது எங்கள் உறவு நட்பிற்கும் மேலானதாக இருந்தது. நீர் இணைத்தாலன்றி யாரும் எந்த உறவிலும் இணைய முடியாது. ஏனெனில் உறவில் இணைந்து ஒருவரோடு ஒருவர் கைகோர்க்கும் எவரும் எங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கும் தூய ஆவியார் தூண்டி எழுப்பும் அன்பாலேயே இணைகின்றனர். இருந்தாலும் அது ஓர் இனிய அனுபவமாக இருந்தது. பொதுவான விருப்பங்களின் சங்கமத்தில் எழுந்த நட்பாக அது இருந்தது. அவனது ஆழ்ந்த உண்மையான கடவுள் நம்பிக்கையிலிருந்து நான் அவனை எனது மூட நம்பிக்கைகள் மற்றும் பிறழ்வான புனைவுகள் பக்கம் திருப்பினேன். எனது மூட நம்பிக்கைகளும் பிறழ்வான புனைவுகளின் மேல் கொண்ட ஈர்ப்புமே என் தாயின் கண்ணீருக்கு காரணமாயின. நான் செய்த இத்தவற்றால் அவனது மனம் அலைக்கழிக்கப்பட என் ஆன்மாவும் அவன் இல்லாமையை பொறுத்து கொள்ள முடியாமல் அலைக்கழிக்கப்பட்டது. ஆனால் உம்மை விட்டு ஓடும் அனைவரின் பின்னாலும் நீர் பழிதீர்க்கும் கடவுளாகவும் இரக்கத்தின் ஊற்றாகவும் உடன் நிற்கின்றீர். வியத்தகு வழிகளில் நீர் எம்மை உம் பக்கம் திருப்புகிறீர். எங்கள் நட்புக்கு ஒரு வயது கனியும் முன்னே நீர் அவனை இவ்வுலகிலிருந்து எடுத்துக்கொண்டீர். நான் என் வாழ்வில் அனுபவித்த எல்லா இனிமையையும் விட அவனது நட்பே எனக்கு இனிமையாக இருந்தது. ஆண்டவரின் வலிமைமிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர்தம் புகழை யார் விளம்பக்கூடும்? அந்த நாட்களில் என் கடவுளே, நீர் என்ன செய்தீர்? உமது ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவன் காய்ச்சலால் நலிவுற்றபோது தன் நினைவு அற்று படுத்த படுக்கையாக பல நாட்கள் கிடந்தான். அவன் பிழைக்க மாட்டான் என்று கருதப்பட்ட போது அவனே அறியாமல் அவனுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. அதை ஒன்றும் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் என்னிடமிருந்து கற்றதை அவனது ஆன்மா நினைவில் கொள்ளும் என்றும், தன்னினைவு அற்று கிடக்கும் அவனது உடல் மேல் தெளிக்கப்பட்ட சில தண்ணீர் துளிகளைப் பற்றி ஆன்மா ஒன்றும் நினைவில் கொள்ளாது என்றும் நினைத்தேன். ஆனால் அதற்கு எதிர்மாறாக நடந்தது. ஏனெனில் அவன் சில நாட்களில் நலம் பெற்றான். நாங்கள் ஒருவர் மற்றவரோடு இணைந்திருந்த காரணத்தால் நான் அவனை விட்டு நீங்காமல் அவன் அருகிலேயே இருந்தேன். ஆகவே உடனடியாக நான் அவனுடன் பேசத் தொடங்கினேன். அவன் தன்னினைவு அற்று இருந்தபோது அவன் மேல் தெளிக்கப்பட்ட திருமுழுக்கு தண்ணீர் பற்றி கேலி பேசினேன். அவனும் என்னோடு சிரிப்பான் என்று நினைத்து நான் அப்படிச் செய்தேன். ஆனால் தான் திருமுழுக்கு அருளடையாளம் பெற்றதை அவன் ஏற்கனவே அறிந்ததாகச் சொன்னான். என்னை ஒரு பகைவன் போல நினைத்து என்னை வெறுத்த அவன்
ஆச்சரியமான அதே வேளையில் உடனடியாக திறந்த மனத்தோடு நான் அவனது நண்பனாக இருக்க வேண்டுமென்றால் இப்படி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினான். நான் பேச்சற்று போனேன். எனக்கு இது மிகவும் நெருடலாக இருந்தது. என்னில் எழுந்த உணர்வுகளை உடனே அவனிடம் பகிர்ந்து கொள்ளாமல் அவனது உடல் நலமும் வலிமையும் பெறும் வரை அதை தள்ளி வைத்தேன். உடல் நலம் சரியானபின் நான் சொல்ல விரும்புவதைச் சொல்லலாம் என நினைத்து கொண்டேன். ஆனால் எனது மடமையிலிருந்து அவன் பிடுங்கிக் கொள்ளப்பட்டு எனது ஆறுதலுக்காக அவன் உன் அரவணைப்பிற்குள் வந்தான். சில நாட்கள் கழித்து நான் அவனோடு இல்லாத ஒரு பொழுதில் காய்ச்சல் மீண்டும் திரும்பியது. அவன் இறந்தான். இதனால் என் இதயம் தளர்ந்து போயிற்று. என் கண்கள் இருண்டு போயின. நான் பார்க்கின்ற எல்லாமே எனக்கு இறப்பாக தெரிந்தன. எனது சொந்த ஊர் என்னை குத்தும் முள்ளாய் மாறியது. எனது தந்தையின் இல்லம் துக்கத்தின் உலகமாகிப் போனது. நான் அவனோடு பகிர்ந்து கொண்டவை அனைத்தும் இன்று அவன் இல்லாததால் வலிதரும் தண்டனையாக மாறின. என் கண்கள் அவனை எல்லா இடங்களிலும் தேடின. ஆனால் அவன் அங்கு இல்லை. அவன் எங்கும் இல்லாததால் நான் அனைத்தையும் வெறுத்தேன். இதோ அவன் வருகிறான் என்று அவன் உயிரோடு இருந்தபோது எனக்குச் சொன்ன யாரும் இப்போது அப்படிச் சொல்லவில்லை. எனக்கு நானே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறினேன். ஏன் சோகமாக இருக்கிறாய், ஏன் வருந்துகிறாய் என்று நான் என் ஆன்மாவை கேட்டேன். ஆனால் என்ன பதில் தருவது என்று என் ஆன்மாவுக்கு தெரியவில்லை. உன் நம்பிக்கையை கடவுள் மேல் வை என்று நான் என் ஆன்மாவுக்குச் சொல்லியிருந்தால் அது எனக்கு கீழ்ப்படிந்திருக்காது. அப்படி கீழ்ப்படியாமல் இருக்க அது நிறைய காரணங்களை வைத்திருந்தது. நான் இழந்த என் நண்பன் இதை நம்பு என்று நான் சொன்ன மணிக்கைய புனைவு சித்தாந்தத்தை விட உண்மையான, நிதர்சனமான, கண்ணுக்கு புலனாகின்ற ஒன்றாக இருந்தான். கண்ணீர் மட்டும்தான் எனக்கு இனிமையாக இருந்தது. என் இதயத்தின் மகிழ்வாக இருந்த என் நண்பனின் இடத்தை அழுகை பிடித்து கொண்டது. பிரிவு 5. ஆனால் தலைவரே, இன்று எல்லாம் கடந்துவிட்டன. காலம் என் காயத்தின் வலியை குறைத்துவிட்டது. உண்மையான உம்மிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளவா? என் இதயத்தின் காதுகளை வாயின் அருகில் நான் கொண்டு வரவா? துன்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு அழுகை ஏன் இனிமையாக இருக்கிறது என்று நீர் எனக்குச் சொல்வீரா? அல்லது நீர் எங்கும் நீக்கமற நிறைந்திருந்தாலும் எமது துன்பத்தை நீர் உம்மிடமிருந்து தள்ளி வைத்து கொண்டீரோ? அடுத்தடுத்த துன்ப அலைகளில் எங்களை அமிழ்த்துவிட்டு நீர் மட்டும் தனியாக நின்று கொண்டீரோ? இருந்தாலும் எம் கண்ணீர் நிறை விண்ணப்பங்கள் காதுகளை எட்டவில்லையெனில் எங்களுக்கு எந்த எதிர்நோக்கும் இருக்காது. கசப்பான வாழ்விலிருந்து புலம்பலாலும் அழுகையாலும் தேம்பி பெருமூச்சு விடுவதாலும் கண்ணீராலும் இனிமையான கனி பறிக்கப்படுவது எப்படி? நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்ற எதிர்நோக்கில்தான் அந்த இனிமை இருக்கிறதோ? இறை வேண்டல்களின் நோக்கம் உம்மை அடைவதுதானே. ஆனால் இழப்பினால் வரும் துக்கமும் சோகமும் அத்தகைய நோக்கம் கொண்டிருப்பதில்லை. இத்தகைய துக்கமும் சோகமும் தான் என்னை ஆட்கொண்டன. அவன் மீண்டும் உயிரோடு வருவான் என்று எனக்கு எதிர்நோக்கி இல்லை. இதற்காக நான் கண்ணீரோடு உம்மிடம் மன்றாடவும் இல்லை. நான் அழவும் கண்ணீர் வடிக்கவும் மட்டுமே செய்தேன். துன்பத்தில் இருந்தேன் நான். என் மகிழ்ச்சியின் ஊற்றை இழந்தேன் நான். அல்லது அழுகை தன்னிலே கசப்பானதா? நாங்கள் ஏற்கனவே மகிழ்ந்திருந்த பொழுதுகளுக்கு எங்கள் கவனத்தை திருப்புவதால் எங்களை திருப்திப்படுத்தவும் அதிலிருந்து உடனே சுருங்கி போகவுமே நாங்கள் அழுகிறோமோ? பிரிவு 6. இப்போது நான் இவற்றையெல்லாம் பற்றி ஏன் பேசுகிறேன்? இது என்னையே திறந்து காட்டும் நேரமே அன்றி கேள்வி கேட்கும் நேரமல்லவே. நான் துன்பத்தில் இருந்தேன். அழிந்து போகும் பொருட்கள் மேல் நட்பு கொண்டு அவை அழிந்தவுடன் அவற்றுக்காக அழும் ஆன்மாக்களுக்கு கிடைப்பது துன்பம் மட்டுமே. அது அவர்களை அவற்றை இழப்பதற்கு முன்னும் அதே துன்பத்தில்தான் இருந்தது என்பதை பின்னரே அறிந்து கொள்கிறது. அந்த நாட்களில் இதுவே என் நிலையாக இருந்தது. நான் மிகவும் மனம் வெதும்பி அழுதேன். அந்த அழுகையின் கசப்பில் நான் இளைப்பாறினேன். எந்த அளவுக்கு இரங்கத்தக்கவனாக நான் இருந்தேன் என்றால், நான் என் நண்பனோடு இணைந்திருந்ததை விட என் துன்பத்தோடு என்னை அதிகம் இணைத்து கொண்டேன். நான் அதற்கு மாறாக இருக்க நினைத்தாலும்
என் நண்பனை விட்டுவிட்டால் கூட என் துன்பத்தை விட்டுவிட எனக்கு விருப்பமில்லை. ஒரேஸ்டஸ் மற்றும் பிலேட்டஸ் கதையாடல்களில் வருவது போல நான் அவனுக்காக என் உயிரை இழந்திருக்க வேண்டுமோ? எனக்கு தெரியவில்லை. கதைக்காக இல்லை என்றால் அவர்கள் ஒருவர் மற்றவருக்காக இறந்திருப்பார்கள். ஏனெனில் இறப்பை விட பிரிந்திருப்பது அவர்களுக்கு மிகவும் கொடுமையாக தெரிந்தது. ஆனால் அவர்களின் உணர்வுக்கு சற்றே மாறான உணர்வு என்னில் உதிக்கத் தொடங்கியது. எனக்கு வாழ்வது சோர்வாகவும் இறப்பது பயமாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட உணர்வால் நான் கீழே இழுக்கப்பட்டேன். நான் எந்த அளவுக்கு அவனை அன்பு செய்தேனோ அந்த அளவுக்கு அவனை என்னிடமிருந்து பிரித்த மரணத்தின் மேல் பகையும் பயமும் கொண்டேன். கொடூரமான பகைவன் போல அது அவனை என்னிடமிருந்து எடுத்துவிட்டது. மரணம் அவனை ஏற்கனவே விழுங்கிவிட்டதால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அது திடீரென விழுங்கப் போகிறது என நினைத்தேன். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, இதுதான் என் மனநிலையாக அன்று இருந்தது. என் இதயத்தை ஊடுருவி பாரும். என் கடவுளே, என்னுள்ளே உற்று பாரும். என் நம்பிக்கையே, இதை பாரும். நான் நினைப்பதை பாரும். பிறழ்வான இந்த உணர்வுகளினின்று என்னை நீர் தூய்மையாக்குகிறீர். பக்கம் என் கண்களை திருப்பி என் கால்களை கண்ணினின்று விடுவிக்கின்றீர். இறக்கவே மாட்டான் என்று நான் நினைத்த அவன் இறந்துவிட்டதால் ஒட்டுமொத்த மானுடமே இறந்துவிட்டதாக நினைத்தேன். எனக்கு இன்னும் அதிக வியப்பு தருவது என்னவென்றால், அவன் இறந்தபோது நான் இன்னும் உயிரோடு இருந்தேன் என்பதுதான். ஏனெனில் அவன் என் மறுபாதி, என் இணையன். ஒருவர் தன் நண்பரை பற்றி இப்படித்தானே சொல்லியிருக்கிறார், அவன் என் ஆன்மாவின் பாதி. என் ஆன்மாவும் என் நண்பனின் ஆன்மாவும் 2 உடல்களில் இயங்கிய ஒரே ஆன்மா என்றுதான் நான் எண்ணினேன். என் வாழ்வே எனக்கு திகிலாக மாறியது. என்னில் பாதியை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ எனக்கு விருப்பமில்லை. இந்த காரணத்திற்காகவே நான் இறப்பைக் கண்டு பயந்தேன். ஏனெனில் நான் இறந்தால் அதில் நான் முழுமையாக அன்பு செய்த என் நண்பன் முழுமையாக இறந்து விடுவானே. பிரிவு 7. மனித வாழ்வின் நிலையாமையை. மனித வாழ்வின் நிலையை அறிந்திருந்தும் மனிதர்கள் மேல் அன்பு கொள்ள ஆர்வம் காட்டுவது அறியாமையின் மடமையல்லவா? மனித வாழ்வின் துன்பங்கள் பற்றிய உணர்வுகளை கட்டுக்குள் வைக்காத மனிதன் ஓர் அறிவிலிதானே. அந்நாட்களில் நான் அந்நிலையில்தான் இருந்தேன். ஆகவே நான் கோபத்தால் பொங்கி தேம்பி அழுது என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தேன். என்னிடம் அமைதியே இல்லை. அதிலிருந்து விடுபடும் திறனும் என்னிடம் இல்லை. என்னால் சுமக்கப்பட விரும்பாத, அழுது கொண்டும் இரத்தம் வடித்து கொண்டுமிருந்த என் ஆன்மாவை நான் இழுத்து கொண்டே சென்றேன். அதை வைப்பதற்கான இடம் எதையும் நான் கண்டிலேன். எழில்மிகு தோட்டம், விறுவிறுப்பான விளையாட்டு, இனிமையான பாட்டு, நறுமணம் வீசும் இடம், தடபுடலான விருந்து, படுக்கையறை, படுக்கை, புத்தகம், கவிதை என எதிலும் நாட்டமில்லை எனக்கு. இவை எனக்கு அமைதியை தரவில்லை. ஒவ்வொன்றும், ஏன் ஒளியும் கூட எனக்கு திகிலாக இருந்தது. இது எதுவும் அவன் இல்லை என்று நினைத்தபோது நான் தளர்ந்தும் சோர்ந்தும் போனேன். தொடர் அழுகையும் கண்ணீரும் என்னை பற்றி கொண்டன. இவற்றில் மட்டுமே என் சுமை தணிந்தது. ஆனால் என் அழுகை நின்றபோது என் ஆன்மா மீண்டும் துன்பத்தின் சுமையால் தள்ளாடியது. நான் என்னையே உம்மிடம் ஏந்தியிருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் நலம் பெற உம்மை நாடியிருக்க வேண்டும். எனக்கு அது தெரியும். இருந்தாலும் அதை நான் விரும்பவில்லை, அல்லது அதற்கான வலிமை என்னிடம் இல்லை. நான் உம்மை பற்றி நினைத்தபோது என் எண்ணத்தில் எந்த தெளிவான உறுதியான உருவமும் தோன்றவில்லை. எனக்கு ஒரு மாயையான கற்பனையான தோற்றமாக நீர் தெரிந்தீர். என் பிழையே என் கடவுளாயிற்று. நான் அங்கே என் ஆன்மாவின் அமைதியை தேடியபோது அது மீண்டும் வெற்றிடத்தின் வழியே நழுவி என்மேல் திரும்ப விழுந்தது. எனக்கு நானே மகிழ்ச்சியற்ற இடமானேன். அதில் என்னால் இருக்கவே முடியவில்லை. ஆனால் என்னிலிருந்து தப்பிக்கவும் என்னால் முடியவில்லை. என் இதயத்திலிருந்து தப்பி ஓடும் என் இதயம் எங்கே போகும்? என்னை நானே தொடர முடியாத இடம் ஏதும் உண்டா? இருந்தாலும் நான் என் சொந்த ஊரிலிருந்து ஓடினேன். ஏனெனில் அவனை இதுவரை பார்த்திராத இடங்களில்
அவனைத் தேட வேண்டும் என்று என் கண்கள் விரும்பின. ஆகவே தகாஸ்தேவிலிருந்து நான் கார்த்தேஜுக்கு பயணமானேன். பிரிவு 8. நேரம் ஒரே இடத்தில் ஓய்ந்திருப்பதில்லை. அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அது எங்கள் புலன்களை கடந்து செல்வதில்லை. அதன் நகர்வு எங்கள் உள்ளத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் வந்தது, ஒவ்வொரு நாளும் சென்றது. அது வரும்போதும் போகும்போதும் புதிய நம்பிக்கைகளையும் மற்றும் பல அனுபவங்களையும் நினைவில் நிற்குமாறு விட்டுச் செல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏற்கனவே அனுபவித்த இன்பங்களைக் கொண்டு என்னை சரி செய்தது. என் சோகமும் அந்த இனிமைக்கும் இன்பத்திற்கும் அடிபணிந்தது. நான் அனுபவித்த இந்த இன்பங்கள் புதிய துன்பங்களை கொண்டு வரவில்லை, ஆனால் புதிய துன்பங்களுக்கான காரணிகளை கொண்டு வந்தன. அந்தச் சோகம் என் மனத்தை இவ்வளவு எளிதாகவும் ஆழமாக ஊடுருவ காரணம் என்ன தெரியுமா? அழிந்து போகக்கூடிய ஒரு மனிதனை இவனுக்கு அழிவே கிடையாது என்று எண்ணி நான் அன்பு செய்து என் ஆன்மாவை புழுதியில் புதைத்ததால்தான். நான் புத்துணர்வும் புதுப்பொலிவும் பெற மிக பெரிய காரணமாக இருந்தது எனது மற்ற நண்பர்களின் ஆறுதல்தான். உம்மை அன்பு செய்வதற்கு பதிலாக நான் அவர்களை அன்பு செய்தேன். உமக்கு மாற்றாக நான் அவர்களை அன்பு செய்தேன். இது ஒரு பெரிய ஏமாற்றம். இது ஒரு பெரிய பொய். பரத்தமையின் ஸ்பரிசம் போல இதை தழுவிக்கொண்ட என் மனம் செவி தினவு கொண்டு பாழாய்ப்போனது. ஆனால் என் நண்பர்களில் ஒருவன் இறந்தபோது இந்த புனைகதை இறக்கவில்லை. மற்ற நண்பர்களோடு இருந்தபோது எனக்கு மற்ற கவலைகளும் சிந்தனைகளும் இருந்தன. உரையாடுவது, நகைச்சுவை பகிர்ந்து கொள்வது, ஒருவருக்கொருவர் கனிவுச் செயல்கள் பரிமாறுவது, நல்ல புத்தகங்களை இணைந்து வாசிப்பது, அற்பமானவற்றுக்கும் முக்கியமானவற்றுக்கும் வாதம் செய்து முரண்படுவது, பகைமை இல்லாவிட்டாலும் இணங்காதிருப்பது. அதாவது ஒருவன் தனக்குத்தானே வாக்குவாதம் செய்வது போல. முரண்பாட்டிலும் இணக்கத்தை காண்பது, புதிதாக ஒன்றை கற்றுக் கொடுப்பது அல்லது கற்பது, உடன் இல்லாதவர்களுக்காக பொறுமையின்றி ஏங்குவது, அவர்கள் வரும்போது புன்முறுவலோடு அவர்களை அரவணைத்துக் கொள்வது. இவை மற்றும் இவை போன்ற செயல்களும் அன்பு செய்பவர்கள் மற்றும் அன்பு செய்யப்படுபவர்கள் இதயத்திலிருந்து எழுகின்றன. இவை அவர்களின் வாயினாலும் நாவினாலும் கண்களினாலும் இனிமையான சைகைகளினாலும் பரிமாறப்பட்டு எங்களது உள்ளங்களை பற்றி எரியவும் பலராயிருந்தாலும் ஒன்றாய் இணைந்து இருக்கவும் செய்கின்றன. பிரிவு 9. இதைத்தான் நண்பர்களில் நாங்கள் அன்பு செய்கிறோம். அன்புக்கு பதிலாக அன்பை பெறவில்லை என்றால் குற்ற உணர்வு எழும் அளவுக்கு அன்பு இங்கே பரிமாறப்படுகிறது. அன்புக்கு பிரதிபலன் வெறும் அன்பு செய்யும் எண்ணமாக இருந்தால் கூட போதும். உடல் சார்ந்த செயலாக அது இருக்கத் தேவையில்லை. இவ்வாறாக ஒரு நண்பன் இறந்தவுடன் அழுகை வந்துவிடுகிறது. துயரம் கன்னத்தில் அறைகிறது. இனிமை கசப்பாக மாறும்போது இதயம் கண்ணீரால் பொங்கி வழிகிறது. இறந்தவர்களின் மரணம் வாழ்பவர்களுக்கும் மரணமாகிவிடுகிறது. ஆனால் கடவுளே, உம்மை அன்பு செய்யும் மனிதர் பேறு பெற்றவர். தம் நண்பர்களை உம்மிலும் தமது பகைவர்களை உம்மாலும் அன்பு செய்யும் அனைவரும் பேறு பெற்றவர்களே. ஏனெனில் அவர்கள் தனித்து விடப்பட்டாலும் அவர்கள் தமக்கு நெருக்கமான யாரையும் இழப்பதில்லை. ஏனெனில் நெருக்கமான அவர்கள் எல்லோரும் அழியாத உம்மில் நெருக்கமாக இருக்கிறார்கள். எங்கள் கடவுளைத் தவிர அவர் யார்? விண்ணையும் மண்ணையும் உருவாக்கி அதை நிறைத்து நிற்கும் கடவுளைத் தவிர யார்? அவற்றை நிரப்பி அவர் அவற்றை உருவாக்கினார். உம்மை நிராகரிப்பவரைத் தவிர உம்மை யாரும் இழப்பதில்லை. உம்மை ஒதுக்கும் அவர் வேறு எங்கு போக முடியும்? அல்லது அடைக்கலம் தேடி எங்கே பறக்க முடியும்? அது உம் அமைதியிலிருந்து உம் கோபத்திற்கு கடந்து போவதாகத்தானே இருக்கும். உம் சட்டமே அவருக்கு தண்டனையாக இருக்கும்போது அவர் எங்கே தப்பியோட முடியும்? மேலும் உமது திருச்சட்டமே உண்மை, நீரே உண்மை. பிரிவு 10. படைகளின் ஆண்டவரே, எம் பக்கம் திரும்பி எங்களுக்கு உம் திருமுகத்தைக் காட்டும். அப்போது நாங்கள் பாதுகாப்பு பெறுவோம். உம்மிடம் திரும்புவதைத் தவிர மனித ஆன்மா தன்னை வேறெங்கு திருப்பினாலும் அதற்கு மிஞ்சுவது துன்பமே. உமக்கு வெளியே இருக்கும் அல்லது தனக்கு வெளியே இருக்கும் எவ்வளவு அழகான பொருட்களில்
அது தன்னையே பதித்து கொண்டாலும் அதற்கு எஞ்சுவது துன்பமே. உம்மிடமிருந்து உருவாகாத எதற்கும் இருத்தலே இல்லையே. பொருட்கள் வளர்ந்து மறைகின்றன, தாங்கள் இருக்கும் நிலைக்கேற்ப அவை வளர்கின்றன, வளர்ந்து நிறைவடைகின்றன. நிறைவடைந்தவுடன் முதிர்ந்து வாடி வதங்கிவிடுகின்றன. எல்லாமே முதிர்வதில்லை, ஆனால் எல்லாமே அழிகின்றன. ஆக பொருட்கள் வளர்ந்து தங்கள் உருவை ஏற்கும்போது எவ்வளவு வேகமாக வளர்கின்றனவோ அவ்வளவு வேகமாக அவை அழிந்து உருவற்றுப் போகின்றன. அவர்களின் இருப்பை வரையறுக்கும் சட்டம் இதுவே. நீர் அவற்றின் இயக்கத்தை அப்படித்தான் வரையறுக்கின்றீர். ஒரே நேரத்தில் தங்கள் இருப்பில் இல்லாத அவை ஒவ்வொரு நிலையாக கடந்து தங்கள் இருத்தலை அடைகின்றன. ஒவ்வொரு நிலையில் இருந்த அனைத்தும் சேர்ந்துதான் அவற்றை முழுமையாக்குகின்றன. எங்கள் பேச்சே இப்படித்தானே கட்டமைக்கப்பட்டுள்ளது. சிறிய சிறிய ஒலிகள் இணையும் போதுதானே சொற்களும் வாக்கியங்களும் உருவாகின்றன. நாங்கள் பேசும் வார்த்தைகளில் முதல் வார்த்தை இறந்தால்தானே அடுத்த வார்த்தை பிறக்க முடியும். ஒரு வார்த்தை அதற்குரிய ஒலி உச்சரிப்பை முடித்து அடுத்த உச்சரிப்பு தொடர்ந்தால்தானே வாக்கியம் நிறைவடையும். இல்லையெனில் பேச்சு எப்படி தொடரும்? பொருள் எப்படி விளங்கும்? அனைத்தையும் படைத்த கடவுளே, மாறுகின்ற இப்பொருட்கள் என் ஆன்மா உம்மை புகழும் இயங்குதலமாக இருப்பதாக. ஆனால் என் ஆன்மா இவற்றோடு ஒட்டிக்கொள்ள வேண்டாம். உடல் உணர்வுகளின் விருப்பினால் உந்தப்பட்டு அது இவற்றோடு ஒட்டிக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் இல்லாமையை நோக்கி பயணிக்கும் பொருட்களின் பாதையில் இவை நகர்ந்து போகின்றன. கொள்ளை நோய் போன்ற விருப்பங்களால் இவை ஆன்மாவை நிரப்புகின்றன. ஏனெனில் ஆன்மா இவற்றில் இருப்பதையும் தான் விரும்பும் பொருட்களில் தன் அமைதியை காணவும் விரும்புகிறது. ஆனால் இவற்றில் இளைப்பாறுதல் இல்லை, ஏனெனில் அவை நிலையற்றவை. அவை பறந்து போவதால் புலன்களால் அவற்றை பின்தொடர முடியாது. அவை எப்போதும் கண்முன்னே இருந்தாலும் அவற்றை யாராலும் பற்றிக்கொள்ள முடியாது. உடல் சார்ந்த அறிதல் மெதுவாகவே நடக்கிறது, ஏனெனில் அது உடல் சார்ந்தது. அதன் இயல்பே வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை மட்டுமே அது அடைய வல்லது. தங்களின் தொடக்கத்திலிருந்து முடிவு நோக்கி காலத்தின் கட்டங்களில் கடந்து செல்பவற்றை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதனால் இயலாது. உம் வார்த்தையை நீர் கைக்கொண்டு அவற்றை படைத்த வார்த்தையை அவை கேட்கட்டும். இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. பிரிவு 11. இருமாப்பு அடையாதே என் மனமே, இருமாப்பு கொண்டு உன் இதயத்தின் காதுகளை மூடிக்கொள்ளாதே. நீ செவி கொடுக்க வேண்டும். என்னிடம் திரும்பி வா என்று வார்த்தையே உன்னை அழைக்கிறது. யாரும் குலைக்க முடியாத அமைதி அங்கேதான் உண்டு. தானாகவே ஒதுங்கிக் கொள்ளும் அன்பைத் தவிர அங்கே எந்த அன்பும் புறம் தள்ளப்படுவதில்லை. இப்பொருட்களின் நிலையாமையைப் பார். இருக்கும் ஒன்று கடந்து வரவிருக்கும் ஒன்றனுக்கு இடமளிப்பதைப் பார். தாழ்வான அமைப்பின் கட்டமைப்பு அதன் பகுதிகளின் கூட்டில்தான் கட்டப்பட்டுள்ளது. வேறெங்கும் நான் செல்லமாட்டேன் என்று மொழிகிறது இறைவார்த்தை. அவரில் நீ குடிகொள். நீ அவரிடமிருந்து பெறும் அனைத்திலும் நம்பிக்கை கொள். என் ஆன்மாவே, இல்லையென்றால் நீ ஏமாந்து சோர்ந்து போவாய். உண்மையிலிருந்து ஊற்றெடுத்த எல்லாவற்றையும் உண்மையிடம் ஒப்படைத்துவிடு. அப்போது நீ எதையும் இழக்க மாட்டாய். உன்னிடமிருக்கும் அழுகிய பகுதிகள் புத்துயிர் பெறும். உன் நோய்கள் எல்லாம் குணமாகும். உன்னில் தளர்ந்து போயிருக்கும் அனைத்தும் புத்துணர்ச்சி பெறும். புது பொலிவு அடைந்து உன்னிடம் மீண்டும் வந்து சேரும். அவை உன்னை பாதாளத்திற்கு இட்டுச் செல்லாது, ஆனால் அவை பாதாளத்திற்கே செல்லும். உன் அருகில் நின்று உனக்கு தோள் கொடுக்கும். உன்னோடு கடவுளின் திருமுன்னிலையில் நிற்கும். அவரே என்றும் நிலைத்து நிற்கிறார். பின் ஏன் நீ பிறழ்வுபட்டு உன் உடலின் உந்துதலின் பின்னால் செல்கிறாய்? நீ அதனிடமிருந்து திரும்பினால் அது உன்னை பின்தொடரவே செய்யும். அதன் வழியாக நீ அனுபவிக்கும் அனைத்தும் ஒரு பகுதியே. பகுதிகள் இணைந்து உருவாக்கும் முழுமை பற்றி நீ அறியாமல் இருக்கிறாய். இருந்தாலும் அவை உனக்கு இன்பம் தருகின்றன. ஆனால் உனது உடல்சார் புரிதல் அனைத்தையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தால், ஆனால் அந்த ஆற்றல் உனக்கு இல்லை. இப்போது இருக்கும் அனைத்தும் கடந்து போக வேண்டுமென்றும், கடந்து போய் முழுமை பெற்றவுடன் அவை இன்னும் அதிக இன்பத்தை உனக்கு தரும் என்றும் நீ நினைப்பாய். நாம் பேசி நீ கேட்கும் வார்த்தைகளை
இப்படிப்பட்ட உடல்சார் புரிதலாலேயே நீ தெரிந்து கொள்கிறாய். ஆனால் பேசுபவர் ஒவ்வொரு சொல்லின் அசையையும் நிறுத்திப் பேசினால் அதை நீ விரும்புவதில்லை. அவர் அடுத்தடுத்த அசைகளின் ஓசையை விரைவாகப் பேசி பேச்சின் மொத்தத்தை அறிந்து கொள்ளவே நீ விரும்புகிறாய். சிறிய சிறிய பகுதிகளின் ஒன்றிணைப்பே முழுமையாக இருக்கும் எல்லா இடங்களிலும் இப்படித்தான் இருக்கும். இறுதியில் முழுமையாகத் தெரியும் எதுவும் அதனதன் பகுதியில் முழுமையாகத் தெரிவதில்லை. அப்படி ஒவ்வொரு பகுதியிலும் முழுமையை தெரிந்து கொள்ளவும் நம்மால் இயலாது. சிறிய சிறிய பகுதிகள் தரும் இன்பத்தை விட இவற்றின் முழுமையே இன்பம் தரும். ஒரே நேரத்தில் ஒருவரால் முழுமையை பார்க்க முடிந்தால். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தவர், இவற்றை உருவாக்கியவர் இவற்றை விட பெரியவர். அவரே நம் கடவுள். அவர் கடந்து செல்வதில்லை. அவர் சென்றபின் அவரை தொடர்வதும் எதுவும் இல்லை. பிரிவு 12. பருப்பொருட்கள் உனக்கு இன்பம் தந்தால் அவற்றுக்காக நீ கடவுளை புகழ்ந்து அவற்றை உருவாக்கியவருக்கு நீ பதிலன்பு காட்டுவாயாக. இல்லையெனில் உனக்கு இன்பம் தரும் அப்பொருட்களால் நீ அவருக்கு வருத்தம் வருவிப்பாய். மனங்கள் உனக்கும் விருப்பம் தந்தால் அவை கடவுளிலேயே அன்பு செய்யப்படுகின்றன. ஏனெனில் அவையும் மாறக்கூடியவையே. அவரில் இணைந்திருக்கும் போதுதான் அவை நிலைத்தன்மை பெறுகின்றன. இல்லையெனில் அவை தங்கள் வழியே சென்று அழிந்து போகின்றன. அவரிலேயே அவை அன்பு செய்யப்படுகின்றன. ஆக அவரிடம் எடுத்துச் செல்லும் ஆன்மாக்களை பற்றிக்கொள். அவற்றிடம் சொல், அவரையே நாம் அன்பு செய்கிறோம். அவரே இவை அனைத்தையும் உருவாக்கினார். அவர் நம்மிடமிருந்து தூரத்தில் இல்லை. அவர் படைத்துவிட்டு விலகிவிடவில்லை. அவரிடமிருந்து தங்கள் இருத்தலை பெற்ற அனைத்தும் அவரிலேயே தங்கள் இருத்தலை கொண்டிருக்கின்றன. அவர் எங்கிருக்கிறார் என்று கூர்ந்து பார். உண்மையின் சுவை இருக்கும் எல்லா இடத்திலும் அவர் இதயத்தின் அருகில் இருக்கிறார். ஆனால் இதயம் அவரிடமிருந்து அலைந்து திரிகிறது. பாவிகளே, உங்கள் இதயத்திடம் திரும்பி வாருங்கள். திரும்பி வந்து உங்களை உருவாக்கி அவரிடமே ஒட்டிக்கொள்ளுங்கள். அவரோடு இணைந்து நில். அப்போது நீ நிலைத்திருப்பாய். அவரில் இளைப்பாறுதல் தேடு. நீ இளைப்பாறுதல் அடைவாய். கரடுமுரடான பாதைகளில் நீ கடந்து போவதெங்கே? உன் பயணத்தின் இலக்கு என்ன? நீ விரும்பும் நன்மை அவரிடமிருந்தே வரும். அது அவரோடு இணைந்திருப்பதாலேயே நன்மையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. இல்லையென்றால் அது கசப்பாய் மாறும். அவரை ஒதுக்கிவிட்டு அவரிடமிருந்து வருபவற்றை அன்பு செய்வது அநீதியான செயலே. கடினமானதும் துயரம் தருவதுமான வழிகளில் நீ மீண்டும் மீண்டும் நடப்பதன் நோக்கமென்ன? நீ தேடுமிடத்தில் உனக்கு அமைதியில்லை. நீ தேடுவதை தேடு, ஆனால் நீ தேடுமிடத்தில் அது இல்லை. மரணத்தின் எல்லைகளில் நீ மகிழ்ச்சியை தேடுகிறாய், ஆனால் அது அங்கு இல்லை. வாழ்வே இல்லாத இடத்தில் மகிழ்ச்சியான வாழ்வு எப்படி இருக்கும்? நமக்கு வாழ்வாக இருக்கும் அவர் நம்மிடம் இறங்கி வந்தார். நாம் இறப்பை ஏற்றுக்கொண்டு அதை தம் நிறைவாழ்வால் அழித்தொழித்தார். இடியிடிக்கும் குரலில் தம்மிடம் திரும்பி வருமாறு அவர் நம்மை அழைத்தார். தனது இரகசிய இடத்திற்கு அவர் நம்மை அழைக்கிறார். அங்கிருந்தே அவர் வந்தார். முதலில் கன்னியின் கருவறைக்குள் அவர் வந்தார். அங்கேதான் மனித படைப்பை அவர் தனக்கென மணமுடித்துக் கொண்டார். அழிந்து போகும் ஊன் இனி அழியக்கூடாது என்பதற்காகவே அவர் அப்படிச் செய்தார். அங்கிருந்து வரும் அவர் மணவறையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல வந்தார். பந்தயத்தில் ஓடும் வீரனைப் போல மகிழ்வோடு அவர் தன் பாதையில் ஓடுகின்றார். அவர் தாமதிக்கவில்லை. ஆனால் தன் சொற்களாலும் செயல்களாலும் இறப்பாலும் இறங்கி வந்ததாலும் உயிர்ப்பாலும் ஏறிச் சென்றதாலும் கத்திக்கொண்டே ஓடி வந்தார். தம்மிடம் திரும்பி வருமாறு நம்மை அழைத்தார். நாம் நம் இதயத்திடம் திரும்பி வந்து அங்கே அவரை காண வேண்டும் என்பதற்காக அவர் நம் பார்வையிலிருந்து மறைந்தார். அவர் நம்மிடமிருந்து சென்றார். ஆனால் இதோ அவர் இங்கே இருக்கிறார். நம்மோடு நீண்ட காலம் இருக்கவும் அவர் விரும்பவில்லை. நம்மை விட்டு விலகிச் செல்லவும் அவர் விரும்பவில்லை. தான் நீங்காத அந்த இடத்திற்கே அவர் சென்றார். ஏனெனில் உலகு அவரால்தான் உண்டானது. அவர் இவ்வுலகில் இருந்தார். பாவிகளை மீட்க அவர் இவ்வுலகிற்கு வந்தார். அவரிடமே என் ஆன்மா இப்போது அறிக்கையிடுகிறது. அவர் அதற்கு நலம் தருகிறார். ஏனெனில் அவருக்கு எதிராக அது பாவம் செய்தது.
மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள்? வாழ்வு முடிந்தபின் நீங்கள் மேலேறி வாழ வேண்டும் என விரும்புகிறீர்கள், இல்லையா? ஆனால் நீங்கள் மேலேயே நின்று கொண்டு விண்ணகத்தில் உங்கள் இதழ்களை பதித்தால் இன்னும் எங்கே ஏறிச் செல்வீர்கள்? இறங்கி வாருங்கள், அப்போதுதான் நீங்கள் ஏறிச் செல்ல முடியும். கடவுளை நோக்கி மேலே எழுங்கள், ஏனெனில் கடவுளுக்கெதிராக எழுந்ததாலேயே நீங்கள் கீழே விழுந்தீர்கள். கண்ணீர் பள்ளத்தாக்கிலிருந்து அழவேண்டும் என்று ஆன்மாக்களிடம் சொல்லுங்கள். அவற்றை உன்னோடு கடவுளிடம் எடுத்துச் செல், ஏனெனில் அவரது ஆவியாலேயே அன்பினால் பற்றியெரியும் நீ இவற்றை அவற்றிடம் சொல்கிறாய். பிரிவு 13. அந்த நாட்களில் எனக்கு இது தெரியவில்லை. தாழ்வான நிலையில் இருந்த அழகானவற்றை நான் அன்பு செய்து பாதாளம் நோக்கிச் சென்றேன். நான் என் நண்பர்களிடம் அடிக்கடி சொல்வதுண்டு, அழகானதைத் தவிர நாம் வேறு எதையாவது அன்பு செய்கிறோமா? எது அழகானது? அழகு என்றால் என்ன? நம்மை வசீகரித்து கவர்ந்திழுத்து நாம் விரும்பும் ஒன்றை நோக்கி நம்மை இழுத்துச் செல்வது எது? ஒவ்வொரு பொருளிலும் பொதிந்திருக்கும் நயமும் நளினமும் தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? இவை இல்லாமல் அவற்றால் நம்மை ஈர்க்க முடியாது. அழகை பற்றிய ஆராய்ச்சியில் நான் இறங்கினேன். பொருட்களில் நாம் 2 குணங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். 1 அவற்றின் முழுமை, 2 மற்றவற்றோடு அவை இணங்கிப் போகும் அல்லது ஒருங்கமைந்து போகும் பொருத்தம். அதாவது ஒரு காலணி போல. காலணி தன்னிலே முழுமையாக இருக்க வேண்டும். அதேபோல அதை அணிபவரின் காலுக்கு பொருந்தவும் செய்ய வேண்டும். இப்படியாக ஒரு பொருள் அதோடு தொடர்புடைய முழுமையோடு பொருந்த வேண்டும். இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த ஊற்று போல இந்த எண்ணம் பல சிந்தனைகளை என்னில் எழுப்பியதால் அழகும் பொருத்தமும் என்ற கருத்துருக்களில் நான் 2 அல்லது 3 புத்தகங்களை எழுதினேன். அப்படித்தான் நினைவிருக்கிறது. உமக்கு தெரியுமே கடவுளே, என்னிடம் அப்புத்தகங்கள் இப்போது இல்லை. அவற்றை நான் எப்படி தொலைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. பிரிவு 14. நான் எழுதியவற்றை ரோம் நகர பேச்சாளர் ஹியேரியஸுக்கு அர்ப்பணம் செய்ய என்னை தூண்டியது எது தலைவரே? என் கடவுளே, நான் அவரை பார்த்தது கிடையாது. ஆனால் அவரின் உயர்ந்த பண்பிற்காக அவர் பெற்றிருந்த புகழ் எனக்கு பிடித்தது. அதுபோல மேற்கோள் காட்டப்பட்ட அவரின் வார்த்தைகள் எனக்கு இன்பம் தந்தன. மற்றவர்கள் அவரை இனிமையானவர் என்று சொன்னதால் எல்லாருக்கும் மேலாக அவர் மேல் நான் ஈர்ப்பு கொண்டேன். அவர்கள் அவரை வானளாவ புகழ்ந்தார்கள். கிரேக்க பேச்சாற்றலில் தன் கல்வியை தொடங்கிய சிறிய நாட்டவர் எப்படி லத்தீன் மொழியில் புலமை பெற்று லத்தீன் மொழியின் சிறந்த பேச்சாளராக மாற முடியும் என்றும், மெய்யியல் சார்ந்த புலங்களில் அவர் சிறப்பான அறிவு பெற்றிருந்தது எப்படி என்றும் வியந்தனர். ஒருவர் நம்மைவிட தூரமாக இருந்தாலும் அவரை புகழவும் அன்பு செய்யவும் நம்மால் முடியும். இப்படிப்பட்ட அன்பு புகழ்கிறவரின் வாயிலிருந்து அதை கேட்பவரின் இதயத்திற்கு பயணிக்கிறது என்று நினைப்பது மடமையானது. ஆனால் ஒருவரிடம் இருக்கும் அன்பு மற்றவரிடம் இருக்கும் அன்பை தூண்டி எழுப்பும் தொற்று போன்றது. இதனால்தான் புகழப்படுகின்ற ஒருவர் அன்பு செய்யப்படுகின்றார். புகழ் நேர்மையான இதயத்திலிருந்து வரும்போது, அவரை அன்பு செய்யும் ஒருவரிடமிருந்து வரும்போது. என் வாழ்வின் அந்த நாட்களில் மனித மதிப்பீடுகளின்படிதான் அன்பு செய்தேனே தவிர மதிப்பீடுகளின்படி அல்ல. என் கடவுளே, உம்மில் யாரும் ஏமாறுவதில்லை. இருந்தாலும் ஒருவர் புகழ்பெற்ற குதிரை வீரன் அல்லது கொடிய விலங்குகளோடு போராடி வெற்றி பெற்றதால் தனக்கு பின் ஒரு பெரிய கூட்டத்தையும் வைத்திருப்பவன் கொண்டிருக்கும் உணர்வு போலவோ அல்ல எனது உணர்வு. அது முற்றிலும் மாறான, அதே நேரத்தில் சீரியதொரு உணர்வு. நானே எனக்காக விரும்பி ஏற்கும் புகழ் போல. நானே புகழப்படவும் நடிகர்கள் போல அன்பு செய்யப்படவும் விரும்பவில்லை. நான் அவர்களை புகழ்ந்து அவர்களை அன்பு செய்திருந்தாலும், எல்லோரும் என்னை அறிவதை விட எல்லோரிடமிருந்தும் ஒளிந்து கொண்டிருப்பதையும், எல்லோராலும் அன்பு செய்யப்படுவதை விட எல்லாராலும் வெறுக்கப்படுவதையுமே நான் விரும்பினேன். பலவிதமான அன்பு நிலைகள் பலவிதமான அளவுகளில் இருந்தாலும் அவை ஒரே ஆன்மாவில் உணரப்படுவது எப்படி? மற்றவரில் நான் பாராட்டும் பண்பு ஒன்றை என்னில் நான் வெறுப்பது எப்படி?
ஏனெனில் அப்படி இல்லை என்றால் நான் அவரை வெறுத்து ஒதுக்கியிருப்பேன். இருந்தாலும் நாங்கள் இருவருமே மனிதர்களே. ஏனெனில் அவர் குதிரை அல்ல. குதிரையாக இருந்திருந்தால் குதிரையாக மாற விரும்பாத, ஆனால் மாற முடிந்த ஒருவரால் அன்பு செய்யப்பட்டிருப்பார். எங்களைப் போன்ற இயல்பு கொண்டிருக்கும் நாடக நடிகர்களுக்கும் இது பொருந்தும். நான் மனிதனாக இருந்து கொண்டு நான் வெறுக்கும் ஒன்றை இன்னொருவரிடம் விரும்புவது ஏன்? மனிதன் ஒரு அகன்ற ஆழம். அவனது தலைமுடிகளையெல்லாம் ஆண்டவரே நீர் எண்ணியிருக்கின்றீர். உம்மில் யாரும் தொலைந்துவிட முடியாது. அவனது இதயத்தின் ஆசைகளையும் உணர்வுகளையும் எண்ணுவதை விட அவனது தலைமுடிகளை எண்ணுவது எளிது. அந்த பேச்சாளர் எப்படிப்பட்டவர் என்றால், அவரைப் போல நானும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு நான் அவரை விரும்பினேன். தற்பெருமையில் சுற்றித் திரிந்த நான் எல்லா வகை காற்றாலும் அடித்துச் செல்லப்பட்டேன். இருந்தாலும் மிக மறைவாக நீர் என் கால்களுக்கு விலங்கிட்டுக் கொண்டிருந்தீர். உம்முன் மனம் திறந்து அறிக்கையிடுகின்ற நான் அவரை விரும்பியதற்கு காரணம் மற்றவர்கள் அவரை புகழ்ந்ததால் தானே தவிர அவரது சாதனைகளுக்காக அல்ல என்பதை எப்படி அறிவேன்? அவர்கள் அவரை புகழ்ந்து பேசுவதற்கு பதிலாக அவரை இகழ்ந்திருந்தால் அல்லது தூற்றியிருந்தால், அவரது எழுத்துக்களை பற்றிய வெறுப்பான விமர்சனத்தை தந்திருந்தால் என் ஆர்வம் தூண்டி எழுப்பப்பட்டிருக்காது. ஒருவர் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் உண்மை எப்போதும் உண்மையாகத்தான் இருக்கும். மனிதரும் அப்படியேதான் இருப்பர். பேசுபவர்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகளில் மட்டுமே மாற்றம் இருக்கும். உண்மை என்னும் திடமான பாறையோடு இணைக்கப்படாத மனித ஆன்மா எவ்வளவு பலவீனமாகவும் தாழ்ந்தும் இருக்கிறது. வீண் பேச்சு என்னும் காற்று மனிதர்களின் நெஞ்சிலிருந்து வீசி அவர்களின் கருத்துக்களை வெளியேற்றுகிறது. ஆகையால் ஆன்மா இதில் அலைக்கழிக்கப்பட்டு சுழற்றி அடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் புரட்டி போடப்படுகிறது. ஒளி அதிலிருந்து ஒரு மேகத்தால் மறைக்கப்படுகிறது. ஆன்மா உண்மையை அறிந்து கொள்வதில்லை. இருந்தாலும் அது நம் முன்னே இருக்கிறது. எனது பேச்சுக்களையும் எனது கல்வி புலமையும் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்று பார்க்க நான் ஆவல் கொண்டேன். அவர்களின் அங்கீகாரமும் ஒப்புதலும் எனக்கு மிகுந்த உற்சாகம் தந்தன. ஆனால் அவர்கள் நிராகரித்த போதெல்லாம் என் இதயம் வீணான தற்பெருமை கொண்டிருந்ததாலும் நீர் கொடுக்கும் திடத்தை அது இழந்ததாலும் மிகவும் காயப்பட்டது. நான் அவருக்கு எழுதியிருந்த அழகும் பொருத்தமும் என்னும் கருத்துருக்களை திரும்ப திரும்ப சிந்தித்து பார்ப்பதில் என் மூளை அலாதி பிரியம் கொண்டிருந்தது. பிரிவு 15. நான் தேடிக் கற்ற இக்கருத்துருக்களின் ஊற்று உம்மிடம்தான் இருக்கிறது என்பதை நான் இன்னும் கண்டுகொள்ளவில்லை. எல்லாம் வல்லவரே, நீர் ஒருவரே வியப்புக்குரியவற்றைச் செய்கிறீர். என் மனம் உடனின் எல்லைகளுக்குள்ளேயே சுற்றி வந்தது. அழகு என்றால் தன்னிலேயே மகிழ்வளிப்பது என்றும், பொருத்தம் என்றால் இன்னொன்றோடு பொருந்துவதால் மகிழ்வளிப்பது என்றும் சொல்லாடல்களை வரையறை செய்து ஒன்றை மற்றதிலிருந்து வித்தியாசப்படுத்தினேன். உடலின் இயக்கத்திலிருந்து எடுத்துக்காட்டுகளை எடுத்து கையாண்டேன். தொடர்ந்து மனதின் இயல்பு என்ன என்பதை ஆராய்ந்தேன். ஆனால் ஆன்மா அல்லது ஆவி சார்ந்தவை பற்றிய எனது தவறான எண்ணங்கள் நான் உண்மையை அறிந்து கொள்வதை அனுமதிக்கவில்லை. உண்மை என் கண்முன் வேகமாக ஓடி வந்து நின்றது. ஆனால் குழப்பமான மனதை நான் அதிலிருந்து திருப்பிக் கொண்டு பருப்பொருட்களின் கோடுகள், நிறங்கள், பெரிய பரிமாணங்களை ஆராய தலைப்பட்டேன். என் மனத்தில் நான் எதையும் பார்க்கவில்லை என்பதால் மனத்தை நான் பார்க்க முடியாது என்று நினைத்தேன். மேலும் நன்மையில் நான் அமைதியை விரும்பியதாலும் தீமையில் பேதத்தை வெறுத்ததாலும் நன்மையில் ஒற்றுமை இருக்கிறது என்றும் தீமையில் வேற்றுமை இருக்கிறது என்றும் கண்டேன். ஒற்றுமையில் நான் பகுத்தறியும் மனத்தையும் உண்மையின் இயல்பையும் மேன்மையான நன்மையையும் கண்டேன். ஆனால் வேற்றுமையிலோ பகுத்தறிவுக்கு முரண்பட்டதையும் உச்சநிலை தீமையையும் கண்டேன். இருந்தாலும் என் கடவுளே, நீர் இல்லாமல் இருப்பவை யாவும் தாம் இருத்தலை கொண்டிருப்பதில்லை. அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. என் எண்ணம் தவறு. நன்மையைப் பொறுத்தவரையில் மோனடை நான் பாலினமற்ற மனம் என்றும் தீமை என்பது தியாத் என்றும் பேசினேன். வன்முறையில் கோபம், தீய செயல்களில் இச்சை. நான் எதைப்பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை. தீமை என்பது ஒரு பொருள் இல்லை என்று நான் அறியவோ கற்கவோ இல்லை. மேலும் என் மனம் என்பதும் மேலானது இல்லை என்றும்
அது மாறாதது இல்லை என்றும் நான் அறியவில்லை. மனத்தின் செயல்பாடு தவறான உந்துதலுக்கும் வன்மமான தூண்டுகோலுக்கும் தன்னையே கையளிக்கும் போது குற்றம் அரங்கேறுகிறது. இன்பங்களையெல்லாம் அள்ளிப் பருக நினைக்கும் ஆன்மாவின் நிலை கட்டுக்குள் வைக்கப்படாத போது அவமானம் தரும் செயல்கள் நடந்தேறுகின்றன. பகுத்தறிதல் தன்னையே தவறு என நினைக்கும் போது மாயத் தோற்றங்களும் தவறான எண்ணங்களும் வாழ்வை தீட்டாக்குகின்றன. அதுதான் அன்றைய என் நிலையாக இருந்தது. ஏனெனில் ஆன்மா தனக்கு வெளியே இருந்து வரும் வெளிச்சத்தால் ஒளிர்விக்கப்பட வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒளிர்விக்கப்பட்டால்தான் அது உண்மையை உணர்ந்து கொள்ளும். ஏனெனில் உண்மையின் இயல்பு ஆன்மாவிடம் இல்லை. ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். நிறைவிலிருந்து நாங்கள் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்க உலகுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒளி நீரே. ஏனெனில் உம்மிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. நீர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. நான் அருகில் வர முயற்சி செய்தேன். ஆனால் நான் மரணத்தைச் சுவைக்குமாறு நீர் என்னை தள்ளிவிட்டீர். ஏனெனில் இருமாப்பு உடையவரை நீர் வெறுக்கிறீர். உம்மைப்போல நானும் இருக்க வேண்டும், இயல்பு போல என் இயல்பு இருக்க வேண்டும் என்ற மடமையில் நான் இருந்தது எவ்வளவு பெரிய ஆணவம்! நான் மாறுதலுக்கு உட்பட்டவன்தான். ஏனெனில் நான் ஞானமுள்ளவனாகவும் தீமையிலிருந்து நல்லவனாகவும் மாற விரும்பினேன். நான் உம்மை போன்றவன் அல்ல என்று எண்ணுவதற்கு பதிலாக நீரும் மாற்றத்திற்கு உட்பட்டவர் என்று எண்ணத் தொடங்கினேன். ஆகையால்தான் நீர் என்னை தள்ளிவிட்டீர். இதனால்தான் நீர் ஆணவமிக்கோரை எதிர்க்கிறீர். உடல் சார்ந்த உருவங்களை நான் கற்பனை செய்து கொண்டிருந்தேன். வெறும் சதையாக இருந்த நான் சதையை குற்றம் சுமத்தினேன். சுற்றித் திரிந்த காற்றாயிருந்த நான் இன்னும் உம்மை நோக்கி திரும்பவில்லை. உம்மில் என்னில் உடலில் இல்லாதவற்றை தேடி குறிக்கோளின்றி உழன்றேன். உண்மையில் ஊன்றிய எனக்காக படைக்கப்பட்ட பொருட்கள் அல்ல அவை. மாறாக என் ஆணவத்தால் உடல் சார்ந்த அளவில் நான் கற்பனை செய்த புனைவுகள் அவை. உம்மேல் நம்பிக்கை கொண்ட என்னைப் போன்ற சக மனிதர்களான எளியவர்களோடு நான் உரையாடினேன். ஆனால் அவர்களிடமிருந்து நான் அந்நியப்பட்டேன் நின்றேன். வீண் பேச்சிலும் திறமையற்ற வாதத்திலும் என் இருப்பைச் செலவிட்ட நான் அவர்களோடு விவாதம் செய்தேன். கடவுளை உருவாக்கிய ஆன்மா பாவத்தில் விழுவது ஏன் என்று கேட்டேன். கடவுள் ஏன் தவறுகிறார் என்று யாரும் என்னிடம் கேட்பதை விரும்பவில்லை. உமது மாறாத சாரம்தான் தவறுகளாக மாறுகிறது என்று எண்ணினேனே தவிர, எனது மாறக்கூடிய இயல்பு தனது தெரிவினாலேயே திசை மாறுகிறது என்றும் அந்த பிழையே அதற்கான தண்டனை எனவும் நான் எண்ணவில்லை. அந்த புத்தகத்தை நான் எழுதிய போது எனக்கு வயது 26 அல்லது 27 இருக்கும். கற்பனையான உருவங்களில் என் மனம் அப்போது கவிழ்ந்து கிடந்தது. என் இதயத்தின் காதுகளில் ஒலித்த கரகரப்பான ஓசைகள் அவை. இவற்றால் நான் சுழன்று கொண்டிருந்தேன். இனிமையான உண்மையே, அழகும் பொருத்தமும் பற்றி தியானித்துக் கொண்டிருந்த அந்நாட்களில் உள்ளார்ந்த இசையை நான் கேட்க விரும்பி வெறும் ஓசைகளுக்குள் சுழன்று கொண்டிருந்தேன். நிலையாக நின்று வார்த்தையை கேட்கவும், மணமகனின் அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கவும், அதில் பெருமகிழ்ச்சி அடையவும் விரும்பினேன். ஆனால் அது என் ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு இருந்தது. ஏனெனில் நான் பிடித்து கொண்டிருந்த என் பிழைகளின் குரல்களால் நான் வெளிப்புற பொருட்கள் நோக்கி பறித்துச் செல்லப்பட்டேன். எனது ஆணவத்தின் கனத்தால் நான் பாதாளத்தில் அமிழ்ந்து போனேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி நீர் செய்யவில்லை. எனது எலும்புகள் களி கூறவில்லை, ஏனெனில் அவை இன்னும் தாழ்ச்சியை தழுவவில்லை. பிரிவு 16. ஏறக்குறைய என் 20ஆம் வயதில் அரிஸ்டாட்டில் எழுதிய 10 வகையினங்கள் என்னும் புத்தகம் என் கைகளுக்கு வந்ததால் எனக்கு என்ன நன்மை கிடைத்தது? எனக்கு பேச்சாற்றல் சொல்லிக் கொடுத்த கார்த்தேஜின் பேராசிரியரும் மற்ற அறிவுசார் மேன்மக்களும் இப்புத்தகத்தை பற்றி மிகவும் மேன்மையாக பேசியதுண்டு. எனவே இப்புத்தகத்தின் பெயரை கேட்டவுடன் ஏதோ ஒரு வகையான மந்திர வசியத்தால் ஆட்கொள்ளப்பட்டவனாய் தெய்வீகமும் மேன்மையும் நிறைந்த ஒன்றை வாசிப்பது போல உணர்ந்தேன். எந்த ஒரு விளக்க உரையுமின்றி நானே அப்புத்தகத்தை வாசித்து புரிந்து கொண்டேன். நான் மற்றவர்களோடு இதை பற்றி உரையாடிய போது இந்நூலை
அவர்கள் மிகவும் கடினப்பட்டு வாசித்ததாகவும் மற்ற ஆசிரியர்கள் தந்த விளக்கத்தின் துணை கொண்டும் தரையில் வரையப்பட்ட வரைபடங்களின் உதவியாலும் தான் புரிந்து கொண்டதாகவும் சொன்னார்கள். நான் ஏற்கனவே நானாக கற்றிருந்ததைத் தவிர வேறு எதையும் புதிதாக அவர்கள் எனக்குச் சொல்லவில்லை. மனிதன், மனிதனின் சாரம், மனித உருவம், மனித உயரத்தின் பண்பு, உயரத்தின் அளவை, அவன் யாருடைய சகோதரன், அவன் எங்கே இருக்கிறான், அவன் எப்போது பிறந்தான், அவன் நிற்கிறானா அல்லது அமர்கிறானா, காலணிகள் அணிந்திருக்கிறானா அல்லது படைக்கலங்கள் அணிந்திருக்கிறானா, அவன் செயல்படுகிறானா அல்லது அவன் ஓய்ந்திருக்கிறானா போன்ற பல விடயங்களை 9 வகையினங்களாகவும் சாரம் என்பதையே 10வது வகையினமாகவும் தெளிவான கூற்றாக முன்வைக்கிறது இப்புத்தகம். இந்த புத்தகம் எனக்கு தடையாகவும் இருந்ததால் இந்த புத்தகத்தால் எனக்கு என்ன பயன்? இருத்தலில் இருக்கும் அனைத்தும் இ10 வகையினங்களுக்குள் இருக்கின்றன என்ற எண்ணத்தில் என் கடவுளே, உம்மையும் ஒரு வகையினத்திற்குள் அடக்க நினைத்தேன். வியத்தகு முறையில் எளிமையாகவும் மாறாதவராகவும் இருக்கும் உம்மை அளவை, பரிமாணம், அழகு போன்ற குணங்களுக்குள் அடைபட்டவராக நினைத்தேன். ஓர் உடலுக்குள் இவையெல்லாம் இருப்பது போல உமக்குள் இவையெல்லாம் இருப்பதாக நான் எண்ணினேன். ஆனால் உமக்கென்று ஒரு பரிமாணமும் உமக்கென்று ஒரு அழகும் இருக்கிறது என்பதை நான் மறந்தேன். ஓர் உருவம் உருவமாக இருப்பதால் மட்டும் அது பெரியதாகவும் அழகாகவும் இருப்பதில்லை. அது சிறியதாக அல்லது அழகற்று இருந்தாலும் அது உருவத்தோடே இருக்கும், இல்லையா? உம்மை பற்றி என் புரிதல் பொய், உண்மையில்லை. என் துயர்நிலையின் கற்பனை கதை அது. உன் மேன்மையான மகிழ்வின் நீடித்த திடத்தன்மை அல்ல அது. நீர் கட்டளையிட்டீர், அது அப்படியே நடந்தது. முட்செடியையும் முட்புதரையும் நிலம் முளைப்பிக்கும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து என் உணவை உண்ண வேண்டும் என்று நீர் எனக்கு கட்டளையிட்டீர். இச்சையின், காமத்தின், தீமையின் மோசமான அடிமையாய் அன்று இருந்த நான், எனக்கு கிடைத்த என் கல்விசார் புத்தகங்களையெல்லாம் நானே வாசித்து புரிந்து கொண்டதால் பெற்ற நன்மை என்ன? அப்புத்தகங்கள் கொண்டிருந்த உண்மையின் ஊற்று எது என்று தெரியாமலேயே நான் அவற்றை வாசிப்பதில் இன்பம் கண்டேன். என் முதுகை ஒளியை நோக்கி திருப்பிக் கொண்டு ஒளிர்விக்கப்பட்ட அனைத்தையும் நோக்கி என் முகத்தை திருப்பினேன். ஆக ஒளிர்விக்கப்பட்டவற்றைக் கண்ட என் முகம் ஒளிர்விக்கப்படவில்லை. பேசும் கலை பற்றியும் விவாதிப்பது பற்றியும் வடிவங்கள், இசை மற்றும் எண்கள் பற்றியும் எந்த ஒரு சிரமமும் இன்றி கற்றுக் கொடுக்க ஆசிரியரின் துணையை நாடாமலேயே நான் கற்றுக்கொண்டேன். தலைவரே, என் ஆண்டவரே, உமக்குத் தெரியும். விரைவான சிந்தனையும் சீர்மிகு பகுப்பாய்வும் உம் கொடைகளே. ஆனால் என் இத்திறமைகளை உமக்கு பலியிட நான் முயற்சிக்கவில்லை. எனவே இத்திறமைகள் எனக்கு உதவி செய்வதற்கு பதிலாக என்னை அழிக்கத் தொடங்கின. ஏனெனில் என் திறமைகளின் பெரும்பகுதியை என் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க நான் மிகவும் முயற்சி எடுத்தேன். எனது துணிச்சலை நான் உமக்கு அர்ப்பணிக்கவில்லை. ஆனால் உம்மிடமிருந்து விலகிச் சென்று பயணித்து தூரமான நாட்டை அடைந்தேன். அங்கு என் சொத்துக்களை எல்லாம் பகட்டான இன்பங்களில் விரயம் செய்தேன். நன்மையானது என் கைக்குள் இருந்தும் அதை நான் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதனால் எனக்கு என்ன பயன்? நான் எளிதாக கற்றது கடின உழைப்பும் அறிவும் திறமையும் கொண்ட மாணவர்களுக்கு கடினமாயிருந்ததைக் கண்டு வியந்து, மிகச்சிறந்த மாணவனுக்கு அதை கற்றுக் கொடுத்தும் அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பார்த்தபோதுதான் நான் எவ்வளவு எளிதாக இவற்றை கற்றுக்கொண்டேன் என ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இதனால் எனக்கு என்ன பயன்? தலைவரே, கடவுளே, உண்மையே, மிகப்பெரிய ஒளி பிழம்பு நீர் என்றும் அப்பிழம்பின் மிகச்சிறிய துகள் நான் என்றும் எண்ணி பார்த்தேன். என்னே ஒரு நெறிகேடு. ஆனால் நான் அப்படித்தான் இருந்தேன். ஆண்டவரே கடவுளே, உம் இரக்கப் பெருக்கை அறிக்கையிடவும் உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பவும் நான் நாணம் கொள்ளவில்லை. ஏனெனில் அந்நாட்களில் உம்மை மனிதர் முன் நிந்தனை செய்யவும் உமக்கு எதிராக நாய் போல குரைக்கவும் நான் வெட்கப்படவில்லை. சமயத்தைப் பற்றி எனது புரிதல் பிழையானதாகவும் பிறழ்வானதாகவும் அவமதிப்பாகவும் இருக்க நான் என் சுறுசுறுப்பான மூளையால் மிக கடினமான பாடங்களையும் மிக எளிதாக யாதொரு உதவியின்றி கற்றுக்கொண்டதால் என்ன நன்மை? அல்லது அறிவாற்றல் குறைந்த உம் அடியவர்கள் பெற்ற தீமை என்ன? அவர்கள் உம்மை விட்டு விலகிச் சுற்றித் திரியவில்லை. திரு அவை என்னும் கூட்டில்
அவர்கள் குஞ்சு பறவைகளாக பாதுகாப்போடு வளர்ந்து அவர்களின் அன்பின் இறக்கைகள் திடமான நம்பிக்கையால் ஊட்டம் பெற்றன. ஓ ஆண்டவரே, எம் கடவுளே, உம் இறக்கைகளின் மேல் நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைத்தோம். எங்களை பாதுகாத்து தாங்கியருளும். நீரே எங்களை சுமக்கிறீர். எங்கள் மழலை பருவத்திலிருந்து முதிர் வயது வரை எங்களை தாங்குபவர் நீரே. நீர் எமது உறுதியான ஆதரவாக இருக்கும்போது அது நிச்சயமாக உறுதியாக இருக்கும். ஆனால் எங்கள் வலிமையின் மேல் சாய்ந்திருக்கும் போது அது பலவீனமாகிவிடும். உம்மோடு என்றென்றும் இருக்கும் வாழ்வே எமக்கு நலம். உம்மிடமிருந்து நாங்கள் பிரிந்ததால் வளைந்து போனோம். இன்னும் நாங்கள் வளைந்து போகாமல் உம்மிடம் திரும்பி வருவோமாக. உம்மோடு இருக்கும் வாழ்வின் நன்மையில் எந்த ஒரு குறையும் இல்லை. நீரே அந்த நன்மை. நாங்கள் திரும்புவதற்கு எந்த இல்லமும் இல்லை என்று நாங்கள் அஞ்சத் தேவையில்லை. ஏனெனில் நாங்கள் அங்கிருந்தே விழுந்தோம். நாங்கள் அங்கு இல்லை என்றாலும் எங்கள் இல்லம் அழிவதில்லை. அதுவே உம் நிரந்தரம்.